கைஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து எஸ்எஸ்பியிலேருந்து குரூப் சி லெவலில் இருக்கக்கூடிய போஸ்டிங்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதுக்கெல்லாம் ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே நீங்கள் எலிஜிபிள் கைஸ். அண்ட் இதுக்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேலரியை பொறுத்த வரைக்கும் 21,700 69,100 வரைக்கும் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து இதோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அண்ட் இந்த மாதிரி வரக்கூடிய எல்லா அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணலான்னா அதோட லிங்க் டீட்டெயிலுமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அது எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ கைஸ், டெய்லியுமே வரக்கூடிய நியூ கவர்மெண்ட் ஜாப், ப்ரைவேட் ஜாப்ஸ், எம்என்சி ஜாப் பற்றின டீட்டெயிலாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் மொபைலில் கூகுள் க்ரோம் ஓப்பன் பண்ணி freshers.com போட்டு நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் டெய்லியுமே வரக்கூடிய நியூ ஜாப் டீட்டெயில் எல்லாமே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். உங்கள் குவாலிஃபிகேஷனுக்கு தகுந்த மாதிரி எந்த ஜாப் சூட் ஆகுமோ அதுக்கு தகுந்த மாதிரி செக் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கிங்க. டெய்லியும் காலையும் நீங்கள் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள். கைஸ், இதுதான் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன். மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ்லேருந்து எஸ்எஸ்பியிலேருந்து டேரெக்டாக இந்த ரெக்ரூட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குரூப் சி பொசிஷனில் கான்ஸ்டபிள், ஏதாச்சும் போலீஸ் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க கைஸ். ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டபிள் போலீஸ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா 827 வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. எல்லா வேக்கன்சியும் போஸ்டிங் வாரியாகவும் கம்யூனிட்டி வாரியாகவும் பிரித்து கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க கைஸ். இதோட சேலரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 21,700 69,100 வரைக்கும் சொல்லியிருக்காங்க. இது பேசிக் பே மட்டும்தான். இது இல்லாமல் அதுக்கப்புறம் டியரன்ஸ் அலவன்ஸு, ரேஷன் மணி அலவன்ஸு, ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸு, ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட அலவன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கும் கைஸ். ஸோ இப்போ வந்து போஸ்டிங் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா குவாலிஃபிகேஷன் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கான்ஸ்டபிள் போலீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா வெட்னரி டிபார்ட்மெண்ட். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு நீங்கள் 10th பாஸ் பண்ணால் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 1 இயர் இதுக்கு ரிலவெண்ட்டாக எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 18 வயசுலேருந்து 27 வயசு வரைக்கும் இருக்கிறவங்க எலிஜிபிள். அதுக்கப்புறம் வந்து கான்ஸ்டபிள்லேயே வந்து டிரைவர் கேட்டகரி, இதுக்கு ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். அண்ட் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராப்பராக அவங்க சொல்லியிருக்கிற மாதிரி டிரைவிங் லைசன்ஸ் வந்து நீங்கள் வச்சுருக்கணுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்குமே மினிமம் 18 மேக்ஸிமம் 27 வரைக்கும் எலிஜிபிள். அதுக்கப்புறம் கான்ஸ்டபிள்லேயே வேரியஸ் பொசிஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்குமே நீங்கள் 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். ரெஸ்பெக்டிவ் ட்ரேடில் வந்து பார்த்திங்கன்னா 2 இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க கைஸ். கண்டிப்பாக இதையுமே வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த கேட்டகரிக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, செகண்ட் ஆப்ஷனுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது, இதுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் கான்ஸ்டபிளே கார்பெண்டர் கேட்டகரி, இதுக்குமே ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். பட் இதுக்குமே சம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் கான்ஸ்டபிளே நர்சிங் கேட்டகரி, இதுக்குமே ஜஸ்ட்டு 10th பாஸ் பண்ணாலே எலிஜிபிள். பட் இதுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் சர்டிஃபிகேட் கோர்ஸ் வந்து நீங்கள் முடிச்சு அதுக்கான சர்டிஃபிகேட் வச்சுருக்கணுன்றதையும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதெல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் நான் மேலே சொன்ன ஏஜ் லிமிட் இல்லாமல் நீங்கள் SC STனா 5 இயர் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, OBCனா 3 இயர்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. பிகாஸ் இது எல்லாமே ஏஜில் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறது, ஓகேங்களா? ஸோ தென் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சம் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. அது எல்லாமே ஒன் டைம் ரீட் பண்ணி பார்த்துக்கணும் கூட பார்த்துக்கலாம். அண்ட் ஃபீஸஸை பொறுத்த வரைக்கும் SC ST எக்ஸ்-ஹவுஸ்மேன் அண்ட் ஆல் ஃபீமேல் கேட்டகரிக்கே ஃபீஸ் கிடையாது. அவங்கள தவிர்த்து மீதி இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா 100 rupees வந்து ஃபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஆன்லைனில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷனுமே வந்து இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணி பார்த்துட்டு எந்த மிஸ்டேக்குமே இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 4th May வரைக்கும் வந்து ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணலான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இதோட செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஃபிசிக்கல் டெஸ்ட் வந்து உங்களுக்கு இருக்கும். அதிலே ஸ்டாண்டர்டு எஃபிஷியன்சி டெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். ப்ளஸ் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம்ஸ் இருக்கும். அந்த எக்ஸாம்ஸ் பற்றின டீட்டெயிலுமே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ரிட்டன் எக்ஸாம் கம்ப்யூட்டர் பேஸில் வந்து உங்களுக்கு இருக்க நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ தென் அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். இது எல்லாமே முடிச்ச பிறகு தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபைனல் பண்ணுவாங்க, ஓகேங்களா? ஃபைனல் மெரிட் லிஸ்ட் இருக்கும். இதில் சில கேட்டகரிக்கு ஸ்கில் டெஸ்ட்டுமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக அதை கூட வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதோட லிங்க் டீட்டெயில் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ வந்து மஸ்ட்டாக உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் எந்த ஒரு அஃபீஷியல் கவர்மெண்ட் ஜாப் அப்டேட்டுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்கலாம். தேங்க்யூ கைஸ்.